ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் அக்ஷய். சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெட்ரோல் பங்க்லையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையா போய் பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேங்கை ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸசிவாக பாட்டிலையும் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் மக்கள் பயத்தில் ரொம்ப பேனிக் ஆகி மற்றவங்களையும் பயமுறுத்தி பெட்ரோல் போட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரியான போக்கு கிடையாது. ஏன்னா இந்திய அரசாங்கம் எந்த விதத்திலையுமே நம்ம பெட்ரோல் ஷார்ட்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கவே கிடையாது. ஸோ அது உட்பட லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் உடைய போர்ல என்ன ஸ்டேட்டஸ் இப்ப நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் சேர்த்து நம்ம ஷோக்கில் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்ப கரண்டா அதிகமா பேசுபடு பொருளா இருக்கிற நம்மளுடைய பெட்ரோல் ஷார்ட்டேஜ் உண்மையிலே இருக்குதா, பெட்ரோல் டீசலுடைய தட்டுப்பாடு அதிகமா நிலவுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நெக்ஸ்ட் 25 டேஸ்க்கு தேவைப்படுற பெட்ரோல் டீசல் ப்ராடக்டாவே நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. க்ரூட் ஆயில கிடையாது. க்ரூட் ஆயில இருந்து தான் நம்ம பெட்ரோல் டீசல் எடுக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட நெக்ஸ்ட் 25 டேஸ் உடைய தேவையை, இந்திய மக்களுடைய பெட்ரோல் டீசலுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கான பெட்ரோல் டீசலை நெக்ஸ்ட் 25 டேஸ்க்கு ப்ரொவைட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு, ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை நெக்ஸ்ட் 25 டேஸ் நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம கிட்ட க்ரூட் ஆயில் கிடைக்காம இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 25 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கு அடுத்த 25 டேஸ் நம்ம கண்டினியூஸா பெட்ரோல் டீசலை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட க்ரூட் ஆயிலுடைய ஸ்டாக்குமே பாத்தீங்கன்னா ரிசர்வ்ல ஸ்டோர் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பெரிதளவு நம்ம பெட்ரோல் டீசலை பொறுத்த அளவுக்கு நம்ம பேனிக் ஆகி இமீடியட்டா போய் பெட்ரோல் பங்க்ல போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மக்கள் நீங்க தேவையில்லாம பேனிக் ஆகி மற்றவங்களையும் பயமுறுத்த வச்சு நம்ம பெட்ரோல் டீசலை போய் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்பிஜி கேஸ் தான் ஷார்டேஜா இருக்கு. ஏன்னா எல்பிஜி கேஸ் நம்மளுடைய கன்சப்ஷன்ல 60% நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருந்து தான் இறக்குமதி பண்றோம். ஆனா பெட்ரோல் டீசலை பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம் நிறைய. அதனால இப்போதைக்கு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மக்களான நீங்க தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய நிறுவனங்கள், HL ஒரு ஃபேமஸான நிறுவனம், HL நிறுவனம் உட்பட நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண முடியாத காரணத்தினால ஒர்க் ஃப்ரம் எடுத்துக்கோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க அப்படிங்கிற அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்ப மேஜரான கன்சர்ன் என்னன்னா, லாக்டவுன்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க அப்படின்னு சொன்னப்ப மக்கள் என்னதான் அதை ஹாப்பியா நினைச்சாலும் கண்ட நேரத்துல ஆபீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸை வேலை வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நிறுவனங்கள் எல்லாருமே. ஏன்னா இப்ப ஆபீஸ்க்கு குறிப்பிட்ட நேரம் காலையில நைட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், இல்ல சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, எந்த நேரத்துல வேணாலும் எம்ப்ளாயை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சுப்பாங்க. ஸோ அதனால நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறது சரியா இருந்தாலும் பீப்புள்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை கண்ட நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜும் அதுல இருக்கு. பட் நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனத்துல ஸ்நாக்ஸ் இல்ல லஞ்ச் ப்ரொவைட் பண்ண முடியாததுனால, எல்பிஜி ஷார்டேஜ்னால, கேஸ் இல்லாததுனால எம்ப்ளாயிஸை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. HL நிறுவனம் அதை இப்ப தொடங்கி வச்சிருக்கு. ஒன் பை ஒன்னா எவ்ரிடே நெக்ஸ்ட் நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் ஒருவேளை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா உண்டு. முக்கியமா நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க்கு இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஒய்ஃபை நெட்வொர்க்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டவர் மூலியமா கிடைக்கிற சிக்னல் மூலியமா தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய ஒய்ஃபை, நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. பேசிக்கலி இது எதனால இதை சொல்றாங்கன்னா, நம்மளுடைய டவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒருவேளை எலக்ட்ரிசிட்டி கிடைக்கலன்னா நம்மளுடைய டவர்ஸ் எல்பிஜி கேஸை பேஸ் பண்ண ஜென்ரேட்டர் மூலியமா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த டவர்ஸ்க்கு ஒருவேளை சப்ளை கிடைக்கலனா, ஏன்னா எல்பிஜி கேஸோடைய தட்டுப்பாடு இருக்கிறதுனால அந்த டவர்ஸ்க்கு ஒருவேளை சப்ளை கிடைக்கலனா இன்டர்நெட்டோடைய தட்டுப்பாடு, இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு நம்மளை பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறது நாட்கள் போனாதான் தெரியும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவல் மக்களே, கப்பல்ல ஒர்க் பண்ற ஒரு இந்தியன் பாத்தீங்கன்னா ஈராக்குக்கு பக்கத்துல ஒரு போர்ட்ல யுனைடெட் ஸ்டேட்டுக்கு சொந்தமான சேஃப் சி விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கப்பல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இந்தியனை சேர்ந்த ஒரு இந்திய பர்சன் ஈரானுடைய தாக்குதல்னால பலியாகி அந்த கப்பல்லே இறந்து போயிருந்திருக்காரு. ஸோ மொத்தமா அந்த சேஃப் சி விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுற கப்பல் ஈராக்குடைய போர்ட்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தப்ப இந்த தாக்குதல் ஈரானால நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுல 27 செயிலர்ஸ் 27
கப்பல் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு இந்தியன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமான தகவல். ஸோ ஒரு இந்தியன் வந்து இறந்து போயிருக்காங்க இப்ப நடந்துட்டு இருக்க கான்ஃபிளிக்ட்ல. ட்ரம்ப் வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நேவியையும் ஏர்ஃபோர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இழந்துடுச்சு சுத்தமா. அவங்க கிட்ட ஜெட்டு கிடையாது, ரேடார்ஸ் கிடையாது, அவங்க கண்ட்ரில லீடர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பதில் சொல்லியிருக்காரு. ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ட்ரம்ப். ஸோ தான் சொன்னதுதான் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனு. ஸோ அவர் வந்து ஈரானுடைய தலைவர்களே கிடையாது, ஈரானை நாங்க அழிச்சிட்டோம், ஈரானோட நடந்துட்டு இருக்க போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கிறேன், அது ஒருவேளை நான் அந்த முடிவு எடுத்தேன்னா உங்ககிட்ட நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ஸை பார்த்துட்டு நக்கலா சொல்லிட்டு போனாரு. இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிற ட்ரம்ப் இதே நிலைமையில ஈரானுடைய பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஈரான் வந்து போர் நிறுத்தத்தை அமல்படுத்துறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம், ஆனா அந்த போர் நிறுத்தத்தை நாங்க அமல்படுத்தணும்னா எங்க கிட்ட 3 கண்டிஷன் இருக்கு. அந்த 3 கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ரெகக்னைசேஷன் ஆஃப் ரைட்ஸ். நீங்க வந்து எங்களுடைய உரிமைகளை மதிப்பீங்க, அதுக்கு நீங்க சரியான முறையில அக்னாலஜ் பண்ணுவீங்க, நாங்க சொல்ற விஷயத்த நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் கண்டிஷனா வைக்கிறாரு. இந்த போர் நிறுத்தத்தை இமிடியேட்டா கொண்டு வரணும் அப்படின்னா. இது நாள் வரைய அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுடைய கண்ட்ரியை அட்டாக் பண்ணீங்க, அதுக்கு நஷ்டஈடா எங்களுக்கு நீங்க காசு கொடுங்க, அந்த நஷ்டஈடை சரி கட்டுங்க, உங்ககிட்ட நாங்க போர் நிறுத்தத்தை பத்தி பேசுறதுக்கு முன் வரோம் அப்படிங்கிற 2வது கண்டிஷனை வைக்கிறாங்க. 3வது கண்டிஷன் என்னன்னா, இன்டர்நேஷனல் அஷூரன்ஸ் பிரிவென்ட் ஃபியூச்சர் அட்டாக். இதுக்கப்புறம் நாங்க ஒருவேளை போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சோம்னா வருங்காலத்துல எங்களை மேலும் நீங்க வந்து அட்டாக் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுங்க அப்படிங்கிற 3 கண்டிஷனை வந்து ஈரானுடைய பிரசிடென்ட் வந்து உலக மக்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த 3 கண்டிஷனுமே பார்த்த உடனே வந்து தலைவர் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. சோ ஈரானுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்க கருத்துக்கள் இதுதான். ஈரான்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஈரானிய மக்களுக்கு வந்து அமெரிக்காவுடைய ராணுவம் வந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம், ஒரு சேஃப்டி பிரிகாஷனோட இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம். சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெனஸ்டே ஈரானுடைய யூஎஸ் உடைய மிலிட்டரி வெனஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய சிவிலியன்ஸ் யாருமே உங்களுடைய போர்ட் துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்காதீங்க, துறைமுகத்துக்குள்ளேயும் இருக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ஈரானுடைய நேவல் படை நிறைய உங்களுடைய மக்கள் உபயோகப்படுத்துற துறைமுகத்துக்கு பக்கத்திலேயோ துறைமுகத்திலேயோ இருந்து எங்களை அட்டாக் பண்றாங்க. சோ நாங்க ரிட்டாலியேஷன் எதிர்த்தாக்குதல் பண்றப்ப உங்களை பொருட்படுத்தாம உங்களை நாங்க அடிக்க மாட்டோம் அப்படின்னு எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஈரானுடைய மக்களாகிய நீங்கள் ஒருவேளை ஈரானுடைய போர்ட்ல இருந்தாலும் நாங்க கருணை காட்டாம உங்களை அட்டாக் பண்ணுவோம், அதனால அந்த போர்ட்ல நீங்க இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் உடைய மிலிட்டரி வந்து ஈரானுடைய மக்களுக்கே கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து வெனஸ்டே வந்து யூஎஸ் உடைய மிலிட்டரி சொன்ன அறிக்கை. இன்னைக்கு காலையில நீங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து புறப்பட்ட ஒரு க்ரூட் ஆயிலை கேரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு கப்பல் வந்து நம்மளுடைய மும்பையை சென்றடைஞ்சிச்சு அப்படிங்கிற நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இவ்வளோ ரணகலத்துல வந்து எந்த கப்பலாலையுமே வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் அப்படிங்கிற பகுதியை வந்து கடந்து வரவே முடியல. ஆனா எப்படிடா இந்த ஒரு கப்பல் மட்டும் தப்பிச்சு அதுல நேக்கு போக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு தப்பிச்சு வந்துச்சு அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் சொல்றேன். பேசிக்கலி இந்த கப்பலுடைய பேரு வந்து ஷென்லாங் ஷூஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு கார்கோ ஷிப் இது. ஸோ இந்த ஷிப் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை கேரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்குது. எவ்வளவு க்ரூட் ஆயில்னா 1,35,335 மெட்ரிக் டன் க்ரூட் ஆயிலை வந்து சவுதி அரேபியால இருந்து நம்மளுடைய இந்தியாவுடைய மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் வர்றப்ப இவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டார்க் மோடுக்கு போயிருக்காங்க. டார்க் மோடுனா இவங்களுடைய ட்ராக்கிங் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் பகுதியை கிராஸ் பண்றப்ப இவங்களுடைய ட்ராக்கிங் சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, இவங்களோட லைட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. டோட்டலான டார்க் மோடுக்கு வந்து கப்பல் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதர் ஈரானுடைய போர் வீரர்கள் வந்து ஈஸியா ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துட்டாங்க. அவங்களுடைய ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் பண்றது மூலியமா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் அப்படிங்கிற பகுதியை சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணி நம்மளுடைய ஷென்லாங் ஷூஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கார்கோ ஷிப் வந்து க்ரூட் ஆயிலை கேரி பண்ணி இந்தியாக்குள்ள இப்ப வந்திருக்கு. இதுதான் முதல் கப்பல் நம்ம இந்தியாவுக்கு வர்றது ஆஃப்டர் வாருக்கு அப்புறம். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன்.
எங்கேயோ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் உடைய வார் வந்து நம்மளை வந்து பாதிப்படைய வைக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் வரைய வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் வரைய நமக்கு வந்து பாதிப்பாகுது. நம்ம ஓட்டுற வண்டி வரைய நீங்க நினைக்கிற மாதிரி பெட்ரோல் டீசலோடைய விலை ஏற போறதும் கிடையாது. பெட்ரோல் அட்லீஸ்ட் இப்போதைக்கு கண்ணு கெட்டின நாட்கள் வரைய வந்து பாத்தீங்கன்னா விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் 50 டேஸுக்கான ஸ்டோரேஜ்ல நம்ம கிட்ட ரிசர்வ் வந்து பாதுகாப்பா இருக்கு க்ரூட் ஆயில். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா இருக்கலாம். பட் ஆனால் எல்பிஜி தான் பாதுகாப்பு. அதுக்கான ஆல்டர்னேட்டிவுமே நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான டீடைல்ஸ் வந்து இதுதான் மக்களே, ஷோ உடையது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத உங்களுடைய மற்ற ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.